بسم الله الرحمن الرحيم طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இன்றைய தினம் இறைவனின் நீதிமன்றம் என்கின்ற தலைப்பில் இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கையான மறுமை நாள் பற்றிய ஒரு முக்கியமான பகுதியை விளங்கப்படுத்த நான் பணிக்கப்பட்டதற்கிணங்க, அன்புள்ள சகோதரர்களே, சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மறுமை நாள் என்பது இஸ்லாத்துடைய நம்பிக்கைகளில் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றாகும் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுவை நம்புவதும் மறுமை நாளை நம்புவதும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே சம அளவில் நிற்கக்கூடிய அளவில் இஸ்லாம் எங்களுக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனங்களிலே இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அப்படி என்று சொல்லி பலவிதமான கட்டளைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டளை இடுகிறான். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அப்படி என்று சொல்லி பல கட்டளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இதில் இருந்து அல்லாஹ்வை நம்புதலும் மறுமை நாளை நம்புதலும் பல இடங்களில் ஒன்று சேர்த்து சொல்லப்பட்டதிலிருந்து இந்த இரண்டு நம்பிக்கையும், ஒருவர் அல்லாஹ்வை நம்புகிறேன் நான் மறுமை நாளை நம்ப மாட்டேன் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை நம்பவில்லை என்பதுதான் அர்த்தம். மறுமை நாளை நம்புகிறேன், அங்கே அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்க மாட்டான் என்று நம்பினாலும் அவர் மறுமை நாளை சரியாக நம்பவில்லை என்பதுதான் அர்த்தம் என்பதனால் இந்த இரண்டு நம்பிக்கையும் அடிக்கடி குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒன்று சேர்த்து சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இஸ்லாத்துடைய மிக முக்கியமான நம்பிக்கைகளில் மறுமை நாள் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ்வை மறுக்கின்றவர்களுக்கு மறுமை நாளை நம்பவில்லையா என்று கேட்டிருக்கிறான். மறுமை நாளை மறுக்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வை நம்பவில்லையா என்று என்ன குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா கேள்வியாக வைத்திருக்கிறான். இதுவும் அல்லாஹ்வை நம்புகின்ற ஒரு மனிதன், படைப்பாளனை நம்புகின்றவன், படைப்பாளன் எம்மை ஒரு நாளில் எழுப்புவான் என்பதை நம்ப வேண்டும் என்பதை தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சிறிய, அதாவது இந்த சுருக்கமான ஒரு விடயத்தை நான் அழுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று கடவுளை நம்பக்கூடிய, இறைவனை நம்பக்கூடிய எத்தனையோ மதங்கள்
மறுமை நாளை போதிப்பது இல்லை. இறைவனை நம்பக்கூடிய எத்தனையோ மதங்கள் மறுமை நாளை போதிப்பதில்லை. உதாரணமாக இந்துக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மறுமை நாள் என்கின்ற ஒன்றை போதித்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி என்றால் இறைவன் இல்லாத ஒரு மறுமை நாள், இறைவன் இல்லாத ஒரு மறுமை நாளை அவர்கள் போதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது என்ன இறைவன் இல்லாத மறுமை நாள் என்று சொன்னால், அதாவது இறந்தவர்களுக்கு விசாரணை என்கின்ற ஒன்று அவர்களிடத்தில் இல்லை. இறந்தவர்களுக்கு விசாரணை ஒன்றை இறைவன் வைப்பான். அதில் நல்லவர்களுக்கு நல்லதும் கெட்டவர்களுக்கு கெட்டதும் என்கின்ற மாதிரியான நிலைப்பாடுகள் அவர்களிடத்திலே இல்லை. அவர்களிடத்தில் இருப்பதெல்லாம் இன்னொரு பிறப்பு, இன்னொரு ஜென்மம். அதாவது நல்லவனாக அவன் வாழ்ந்திருந்தால் இதே மாதிரி மனித நிலையிலே தொடரலாம், அல்லது அதாவது உயர்தரமான வானவர்கள் என்ற லெவலை அடையலாம். மோசமானவனாக இருந்தா நாயோ பன்றியாகவோ குரங்காகவோ என்ன செஞ்சிருவான், அடுத்த பிறப்புல பிறப்பான் என்பதை ஒழிய இவன் ஏன் குரங்கா பிறந்தான் அவனுக்கும் தெரியாது, இது ஏன் நாயா பிறந்தான் அவனுக்கும் தெரியாது. விளங்கிட்டானே, ஒருத்தன் திடீர்னு நாயா மாறினா அவனுக்கு ஏன் நான் நாயா போனேன்னு விளங்கணும். அப்படியான மாதிரியான ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுவது எப்படி என்றால், ஒருவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகின்ற பொழுது இதற்காகத்தான் தண்டனை என்று இறைவன் விசாரித்து அதை நிரூபித்து அதை அவனை ஏற்றுக்கொள்கின்ற அளவில் சொல்லித்தான் தண்டனை வழங்கப்படும். ஆனால் சில மதங்கள் என்ன செய்யுதுன்னா மறுமை நாளை போதிக்கிறது, மறுமையை பயந்து கொண்டு போதிக்கிறது, அதான் அடுத்த ஜென்ம மறுபிறப்பை சொல்லி போதிக்கிறது. ஆனால் அங்கே விசாரணையோ இறைவனோ இல்லை. மறுபிறப்புல என்ன நடக்கும்னா நாயா பிறந்திருப்பாரு, மறுபிறப்புல என்ன நடந்திருப்பா குரங்கா பிறந்திருப்பாரு. இப்ப நாயா பிறந்த மனிதனுக்கு முந்தைய பிறப்பு முழுமையாக ஞாபகம் வந்திருந்தால் அவன் எப்படி சொல்லுங்க, நான் எவ்வளவு நலவு செஞ்சானே உலகத்துல, நான் எவ்வளவு நலவு செஞ்சுக்கிறேன். அப்ப நாயா பிறக்கிறது கெட்டது மட்டும்தானே பார்க்கப்பட்டிருக்குது, எந்த கெட்டதுக்காக நான் நாயா மாறினேன் அவனுக்கு வழங்கணுமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அதனால் இஸ்லாம் அதை பகுத்தறிவு பூர்வமாக அணுகிறது. இறைவனை நம்பினால் மறுமை நாள் நம்பிக்கை இருக்க வேண்டும், மறுமை நாள் நம்பிக்கை இருந்தால் இறைவன் பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்துதான் என்ன செய்ய வேண்டும், ஒரு மூமினுடைய அடிப்படையாக மாறும். மறுமையை நம்புகிறேன் இறைவனை நம்பவில்லை, இறைவனை நம்புகிறேன் மறுமையை நம்பவில்லை என்கின்ற கொள்கையாலோ நம்பிக்கையாலோ இந்த உலகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த உலகத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது முதல் அம்சம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த அடிப்படையோடு விடயத்துக்கு வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாள் என்கின்ற ஒன்று நிகழுமா என்பது இன்றைய வளர்ந்து போன பகுத்தறிவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானிகள், இன்னும் உள்ள பகுத்தறிவாளர்கள், பொதுவாக தமிழ்நாடை எடுத்துக்கொண்டால் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதாவது ஆஸ்திகர்கள் எல்லாம் ஒரு பெரிய அதாவது ஆர்கியூமெண்ட்டையே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமை நாள் என்னொன்று நிகழாது என்று. இது சம்பந்தமாக நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். மறுமை நாள் நிகழுமா, அதற்கு பகுத்தறிவு பூர்வமான ஆதாரங்கள் என்ன என்று நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். இந்த இடத்தில் அதுவல்ல, மறுமை நாள் ஒன்று இல்லை என்று வைத்துக் கொண்டால், இன்றைய தலைப்பு தான், மறுமை நாள் என்கின்ற ஒன்று இல்லை என்று வைத்துக் கொண்டால், மறுமை நாள் என்கின்ற ஒன்று நிகழாது என்று வைத்துக் கொண்டால் எப்படி இந்த உலகம் இருக்கும்? அந்த நம்பிக்கை எடுத்துவிட்டால் இந்த உலகத்துக்கு மறுமை நாளுடைய நம்பிக்கை எந்த பாதிப்பை ஏற்படுத்தும், அது இல்ல, அதாவது மறுமை நாளுடைய நம்பிக்கை எந்த நலவை ஏற்படுத்தும், அப்படி நம்பாமை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை விளக்குவதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். அதனால்தான் இறைவனின் நீதிமன்றம் என்கின்ற தலைப்பு போட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இல்லை என்றால் இறைவன் நீதிமன்றம் என்கின்ற வார்த்தை ஹதீஸ்களில் குர்ஆனில் இல்லை. நீதிமன்றம் என்பது நாங்கள் இந்த உலகத்திலே நீதிகளை விசாரிக்கின்ற இடங்களில் இறைவனுடைய நீதி விசாரித்தல் இடம் எப்படி இருக்கும், அந்த நம்பிக்கை இந்த உலகத்திற்கு நலவை சேர்க்குமா கெடுதியை சேர்க்குமா? மறுமை நாளை நம்புவது இந்த உலகத்திற்கு நலவை கொண்டு வந்து சேர்க்குமா கெடுதியை சேர்க்குமா என்பதை கொஞ்சம் யோசித்தாலேயே எல்லோருடைய முடிவு எதுக்கு வரும் தெரியுமா? மறுமை நாள் நம்பிக்கை என்பது இந்த உலகத்துக்கு ஒரு அடிப்படை தான், அதில் தான் இந்த உலகத்துடைய அனைத்து நலவுகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. மறுமை நாள் அஸ்திவாரமாக இருந்தால்தான் உலக வாழ்க்கை உண்மையிலேயே சீர்பெறும் என்கின்ற முடிவுக்கு மனிதன் வருவான். அதை விளக்குவதுதான் இறைவனின் நீதிமன்றம் என்கின்ற இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம், இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும். அந்த இறைவனுடைய விசாரணைய விஷயங்களை சொல்லுவதற்கு முன்னால் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்புடைய நோக்கம் இறைவன் எப்படி அணுவாக விசாரிப்பான் என்பது அல்ல, அது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம். முக்கியமான நோக்கம் மறுமை என்பது இந்த உலகத்திற்கு நலவை கொண்டு வந்து சேர்க்கும்,
அதே போன்று இந்த உலகத்திற்கு மறுமையா நம்பாமை இந்த உலகத்திற்கு பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை சுருக்கமாக விளங்கப்படுத்துவதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இன்று உலகத்திலே அதாவது மறுமையை மறுக்கக்கூடியவர்கள், மறுமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், மறுமை தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகின்ற வாதம் எல்லாம் என்ன தெரியுமா? எங்களிடத்திலே பகுத்தறிவு இருக்கிறது, எங்களிடத்திலே சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, எங்களிடத்தில் மூளை இருக்கிறது, எனவே இது ஒன்று போதும் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்வதற்கு, இது ஒன்று போதும் இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொள்வதற்கு, எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானிப்பதற்கு எங்களது மூளை போதுமானது. மறுமையை நம்பாத எத்தனையோ பேர் தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏழைகளை மதிக்கிறார்கள், அனாதைகளை மதிக்கிறார்கள், நல்ல முறையில் உறவாடுகிறார்கள், உறவை பேணுகிறார்கள், தாய் தந்தை உறவை பேணுகிறார்கள். இப்படியெல்லாம் மறுமையை நம்பாத எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமை நம்பி எத்தனையோ பேர் கொலை செய்கிறார்கள், சாராயம் குடிக்கிறார்கள், இன்னும் உள்ள அட்டகாசங்களை செய்கிறார்கள், மதத்தின் பெயரால் கொலைகளை செய்கிறார்கள். எனவே மறுமை நம்பிக்கை என்பது ஒரு நலவை ஏற்படுத்தும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய முழு வாதமும் என்ன தெரியுமா? எங்களிடத்தில் மூளை இருக்கிறது, சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது என்பது. இதை நாங்கள் மற்ற மக்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இங்கே ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னதான் ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவை வழங்கி இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு என்னதான் பகுத்தறிவை வழங்கி இருந்தாலும், அறிவை யோசிக்கக்கூடிய தன்மையை மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக வழங்கி இருந்தாலும் கூட எது நலவு எது கெடுதி என்பதை மனிதனால் ஒரு நாளும் முழுமையாக தீர்மானித்து விட முடியாது. இறைவனுடைய வழிகாட்டல் இல்லாமல் இந்த மூளையை ஒருவன் வழிகாட்டாமல் ஒரு காலமும் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வர முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, எப்படி என்று சொன்னால், கண் இருக்கிறது, இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற ஆற்றல் உள்ளதாக அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஆற்றல் உள்ளதாக அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். எனக்கு கண் இருக்கிறது என்பதற்காக வெளிச்சம் தேவையில்லை என்று ஆகாது. வெளிச்சம் தேவையில்லை, நான் பார்த்துக் கொள்வேன், எனக்கு கண் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. கண் இருந்தாலும் கண் பார்ப்பதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இருந்தால் தான் உள்ளதை உள்ளபடி பார்க்கலாம். கண் இருந்தால் பார்க்கலாம், இருட்டிலையும் பார்க்கணும், என்ன செய்யணும்? வெளிச்சத்திலையும் பார்க்கணும். கண் என்ன செய்யும்? ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் உரிய பொருளை உரிய முறையில காட்டும். எந்த அளவுக்கு இருட்டாய்க்குமோ அந்த அளவுக்கு பார்வை மாறி என்ன செய்யும்? தீர்மானிக்கும். அதே போன்று மூளைக்கும் சிந்தனைக்கும் இறைவன் சில ஒளியை வைத்திருக்கிறான். அந்த ஒளிதான் இறைவன் காட்டுகின்ற அந்த வழிகாட்டல். இந்த வழிகாட்டல் இல்லாமல், அந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தை பார்த்தால் நிச்சயமாக பலவிதமான தலைகீழான முடிவுகள் இந்த உலகத்தில் உண்டாகும். உலகத்துடைய ஒழுங்கு சீர்குலையும். ஒரு மேலோட்டமா பார்க்கின்ற பொழுது சிலது நல்லது மாதிரி வழங்கும். ஏழைகளுக்கு நன்மை செய்யலாமே, அது நல்லா வழங்குதானே, களவெடுக்க கூடாதுன்றது வழங்குதானே, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்றது வழங்குதானே என்று மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அது நலவு போன்று விளங்கும். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றையும் எங்களுக்கு சிந்தனைகள் மூலம் தீர்மானித்து விட முடியாது. நல்லது என்று தீர்மானிப்பதையும் எந்த நேரமும் நல்லது என்று தீர்மானித்து விட முடியாது. காரணம், சிந்தனையில் அல்லாஹு தஆலா ஒரு தூரம் போகின்ற அளவில் தான் வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். இன்று வட்டி பொருளாதார முறை சர்வதேச உலகை வியாபித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வட்டி பொருளாதார முறை, இந்த வட்டி பொருளாதார முறையால் இந்த உலகத்திற்கு லாபமா கெடுதியா என்று உலகியல் பொருளியல் அறிஞர்கள் இருக்கிறாங்களே, இந்த உலகத்துறையிலேயே இருக்கிறாங்களே, ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படாம அவர்கள் அனைவரிடத்திலும் கேட்டாலும் ஒரே வார்த்தையாக சொல்வார்கள், இந்த வட்டி பொருளாதார முறை ஒரு நாளும் ஒரு ஆளை கொழுக்க வைக்காது, வீங்க வைக்கும். ஒரு நாளும் ஒருவரை கொழுக்க வைக்காது, என்ன செய்ய வைக்கும்? அடிச்சு வீக்கம் வருமே, அதைத்தான் இந்த உலகத்தில் அது செய்யுமே ஒழிய ஒரு நாள் ஒழுங்கான கொழுப்பை என்ன செய்யாது, அது தராது என்பதை அனைத்து பொருளியல் அறிஞர்களும் சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இன்று ஐரோப்பா நாடுகள், அமெரிக்க நாடுகள் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் வட்டி பொருளாதாரத்தால் அவர்கள் வீங்கி இருப்பதுதான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இருந்தும் கூட சின்ன விஷயம் தொடக்கம் பெரிய விஷயங்கள் வரைக்கும் வட்டியை ஒரு அடிப்படையாக வைத்து இந்த உலகம் சுரண்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் யார் கூடி எடுத்த தீர்மானம்? பகுத்தறிவாளர்கள் கூடி எடுத்த தீர்மானம் தான் அது. சென்ட்ரல் பேங்க் என்ற ஒன்றை எடுத்துக்கு வச்சுக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். எவனாவது இந்த மாதிரி பேங்க் வட்டி என்று எடுத்து கீழே உழுவுற டைம்ல அவர் தான் கை கொடுப்பார். அவர் கை கொடுத்து சென்ட்ரல் பேங்க் என்ன செய்ய நேரடியாக
அதை இயக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரும். அப்ப வட்டி என்பது என்றோ ஒரு நாள் வீழும் என்பதை அந்த மத்திய வங்கி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையுடைய எத்தனையோ வங்கிகள் சூறாடப்பட்ட பொழுது, வீழ்ச்சி அடைந்த பொழுது காப்பாற்றினது சென்ட்ரல் பேங்க் தான். அவனுக்கு யார் கொடுத்தது? வேர்ல்ட் பேங்க் வழங்கிட்டானே. இப்படியான அமைப்பில் தான் இந்த உலகத்துடைய வட்டி பொருளாதாரம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லோரும் யார்? பகுத்தறிவாதிகள், பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டவர், பகுத்தறிவு மூலம் சாதிக்க முடியும் என்று சொன்னவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, மூளை இல்லை, மூளை இருந்தாலும் சரியான விஷயங்களை தீர்மானிக்க முடியாததுக்கு ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. அழகுராணி போட்டி. உலகத்தில் முஸ்லிம் நாடுகள், மார்க்கப்பட்டுள்ள முஸ்லிம் நாடுகளை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் என்ன போட்டி நடக்குது? அழகுராணி போட்டி நடக்குது. இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மூளை உள்ளவன் செய்யற வேலையாண்டது. மூளை உள்ளவன் இந்த அழகுராணி போட்டியில் பாருங்க, படிச்ச அதுல கலாநிதி பட்ட, அழகுத்துறையில கலாநிதி பட்ட முடிச்சவங்க தான் அந்த போலி இதுக்கு நிக்கிறது. பேனையெல்லாம் எடுத்துட்டு மார்க்ஸ் போடுறதுக்கு முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா? அழகுராணி போட்டியில அதை நினைச்சாலே மூளை என்ன செய்யும்? அட இப்படியான ஒரு பகுத்தறிவு, இது ஒரு மூளை உள்ள மனிதன் யோசிக்கிறான்னு யோசிப்பீங்க. ஒரு நாடு செஞ்சா குற்றமா சொல்லலாது. உலக நாடுகளே செய்து, முஸ்லிம் நாடுகளை தவிர மற்ற உலக நாடுகள் எல்லாமே என்ன செய்து, இப்ப சர்வதேசமா தான் அழகுராணி போட்டி இருந்துச்சு. இப்ப தேசியம், ஏரியா, ஸ்கூலுக்குள்ள வந்துச்சு அழகுராணி போட்டி. வழங்கிட்டானே. அந்த அளவுக்கு மடத்தனமான ஒரு சிந்தனை சர்வதேச உலகத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. என்ன தெரியுமா? முதல் நிபந்தனை 2 ஆடைகளோட வரணும். அதான் முதல் நிபந்தனை. ஃபர்ஸ்ட் நிபந்தனை கண்டிஷன் வந்து அழகெல்லாம் காட்டுறதுக்கு முன்னால 2 குறிப்பிட்ட அந்த ஷார்ட் ஆடையோட என்ன செய்யணும்? அவர்கள் வர வேண்டும். வந்து மார்க்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அழகுராணி போட்டிக்கு, அதுதான் முதலா இன்டர்வியூ தகுதியே. வழங்கிட்டானே. அட்மிட் ஆகணும் என்ன செய்யணும்? முதலா இந்த 2லயும் பாஸ் ஆகணும். இப்படி ஒரு கேவலங்கெட்ட ஒரு விஷயத்தை சர்வதேச உலகத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறது. அற்புதம் என்ன என்று சொன்னால், இந்த போட்டி இஸ்ரேல்ல இல்ல. வழங்கிட்டா. இந்த போட்டி உலகத்துக்கே உண்டாக்கி கொடுத்த இந்த போட்டி எங்க இல்ல? அவன் நாட்டில் இல்ல. அவன் கவனமா இருக்கிறான், இதுக்குள்ள வந்துடக்கூடாது, நான் தான் உலகத்துக்கு ஏற்படுத்தி விட்டேன், எனக்குள்ள வந்துடப்படாது, அவன் என்ன செய்யறான்? கவனமாக இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை உலகமாக சேர்ந்து நடத்துகிறது என்றால் நினைச்சு பாருங்க, மூளை உள்ளவன் செய்யற போட்டியா இது சொல்லி. எந்த நாட்டிலேயாவது நல்ல முறையில இந்த ஐட்டங்கள், அதாவது விற்க வேண்டும், எந்த ஐட்டம், அதாவது இந்த மேக்கப் ஐட்டங்கள் இருக்குதானே, இவைகள் எல்லாம் விற்கப்பட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் அழகுராணி போட்டி நடக்கும். நடந்தா அந்த நாட்டில் அது அன்றைக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆக சர்வதேச வியாபாரிகள் எல்லாம் வந்து இறங்குவாங்க அந்த நாட்டுக்கு. அப்ப இப்படியான ஒரு உள்நோக்கத்தோடு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை காண்கிறோம். இது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஏராளமாக ஒன்றன் பின் ஒன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். பகுத்தறிவாளர்கள் எடுக்கின்ற விஷயம் அல்ல. நீங்கள் பார்க்கலாம் செய்தி விஷயங்களை. விளங்கிட்டானே. ஒருவருக்கு தண்டனை விதிக்கிறாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? டபுள் ஆயுள் தண்டனை. என்னது? டபுள் ஆயுள் தண்டனை எப்படி கொடுக்கிற சொல்லுவாங்க நீங்க? 2 ஆயுள் தண்டனை கொடுத்துக்கிறாங்க. டபுள் ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் தான் ஒத்தனுக்கு இருக்குது. விளங்கிட்டா. இந்து மத கொள்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, பௌத்த மத ஆட்சியில இருந்து கண்டு டபுள் ஆயுள் தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும்? இது இங்க மட்டுமல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் டபுள் ஆயுள், என்னது ஆயுள் தண்டனை இருக்கு. எங்க தேடி பாருங்க நீங்க. அது என்னடா டபுள் ஆயுள் தண்டனை கேட்டா, டைம் கிடைச்சா குறைக்கிறதுக்கு தான் அது. இப்போ ஒரு ஆயுள் தண்டனை வைங்களே, அவன் நிலைமை என்ன சொல்லுவோம்? திடீர்னு முக்கியஸ்தர்களுடைய விசிட்ல ஒரு 20 வருஷத்தை குறைச்சா அவனுக்கு என்ன செய்யும்? ஒரு 20 ஆகிற. டபுள் ஆயுள் தண்டனை இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த குறை இருக்கிற வேலை நடக்காது. அதான் அது. குறைச்சாலும் ஆயுள் தண்டனை தான் நிக்கும். ஒரு ஆயுள் தண்டனையை குறைச்சா அடுத்த ஆயுள் தண்டனை இருக்குது, அதுல நிக்கும். அதனாலதான் நீதிமன்றம் என்ன செய்ய தெரியுமா? டபுள் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்குது. அப்ப கொடுத்தா யாராவுடைய ஒரு போப்பாண்டவர் அந்த நாட்டுக்கு, அந்த ஏரியாவுக்கு வரான்னு வைங்களே, ஸ்பெஷலாக கொஞ்சம் பேருக்கு விடுதலை கொடுப்பாங்க. அதுல இவருக்கு என்ன செய்யும்? ஒரு ஆயுள் தண்டனை குறைஞ்சிரும். அப்பயும் ஒரு ஆயுள் தண்டனை தான் இருப்பாரு. இப்படி ஒரு தண்டனை தேவையான இருக்கிறேன். இது உலக ரீதியாக இந்த நடைமுறை இருக்கிறது. உலக ரீதியாக இந்த ஒரு மூலகட்ட நடைமுறை உலக ரீதியாகவே இருப்பதை நீங்கள் பார்க்கிறோம். இன்னொன்று பாருங்க, நான் சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன், மேஜரான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் சிறியதாக நான் எடுத்துட்டு போறதுக்கு காரணம், சிம்பிளாக பார்த்தாலே மூளை உள்ள, ஏன் எங்களுக்கு நல்லா விளங்கு சொல்லுவோம், நாங்க அந்த பிரச்சனையோட சம்பந்தம் இல்ல, ரெண்டாவது மார்க்கத்தோட நிக்கிறதுனால விளங்குது. இல்லை என்றால் நாங்களும் இந்த மார்க்கம் இல்லாத ஒரு கலாச்சார மோகத்தில் வளர்ந்திருந்தால் அதை பிழை காணக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம். இன்றைக்கு எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் என்றது ஒரு சர்வதேச தினம், அப்படித்தானே? எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் வந்து சர்வதேச தினம். எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்துல என்ன செய்யணும் சொல்லுங்க? எய்ட்ஸ் வராத மாதிரி நடந்து கொள்ளணும். ஆம்பளை பொம்பளையா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்துல ஆண் பெண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடி அதுகளை நோட்டீஸ்களை பங்கிட்டு உள் ஹெப்பி ஆகிக்கிறாங்கன்னா என்னன்னு கேட்டா எய்ட்ஸ் ஒழிக்கிறாங்களா? எய்ட்ஸ் வருமா ஒழியுமா? அது விளங்கிட்டான். அந்த நாள்ல எய்ட்ஸ் வர மாதிரி வேற நாள்ல வராது.
அந்த எய்ட்ஸ் ஒழிக்கிற தினத்துல எய்ட்ஸ் வளர்ற மாதிரி வேற நாள்ல வராத அளவில் எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்துல பாத்தீங்கன்னா டான்ஸ் போகுது, பேட்டி போகுது, அந்த மாதிரி ஃபுல் ஃப்ரீடம். என்னடா எய்ட்ஸ் ஒழிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க. மூளை இல்லாத வேலையா இல்லையா நினைச்சு பார்த்தா நல்லா விளங்கு. ஆனா எங்களுக்கு எதிர்க்க பயமாக்கேன்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்தையும் நிறைய பேருக்கு எதிர்க்க பயம். யாரா ஒரு ஆள் எதிர்த்தா தான் பின்னால எதிர்ப்பாங்களே ஒழிய எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்தை நம்ம எதிர்த்தா மூளை இல்லாதவன்னு சொல்லிடுவாங்களோன்றதுக்கான எதிர்க்காம வைப்பாங்க. கை கழுவும் தினம் ஒரு தினம் வச்சுக்கிறான், சர்வதேச தினம். ஸ்கூல்ல எல்லாம் அதை கொண்டாடுவாங்க. என்னத்துறா கை கழுவுற தினம்? எதை கழுவுற முக்கியம் சொல்லுவாங்க. மலசலம் கழுவுறதா முதல் முக்கியம். அப்ப அதானே முதல் தினம் ஆகிக்கணும். அதை விட்டு போட்டு கை கழுவுற தினம் என்று ஸ்கூல்ல எல்லாம் அதை கொண்டாடுறான், கை கழுவின் தினம். ஏன்னா அதனாலதான் கிருமிகள் கூட வருதுதான். அதனால இந்த அதாவது இந்த கை கழுவுகின்ற தினத்தை அறிமுகப்படுத்தி அது ஒரு பெரிய விஷயமாக வைத்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்தை குறிப்பா சொல்லணும். காரணம் இல்லை, எய்ட்ஸ் என்பது ஒரு அது சாதாரண ஒரு அம்சமா? எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் என்கின்ற அம்சத்தை எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கணும். எய்ட்ஸ் மனிதருக்கு வரக்கூடாது, அது பெரிய ஒரு திட்டம். 50 வருஷம் ஒரு நாள்ல திட்டம் போட்டு ஒழிச்சிடலாமா? அது இயலாது. அப்படி ஒரு திட்டத்தை என்ன செய்யறாங்க, அடிச்சுட்டு போற. இந்த டைம்ல ஒரு விஷயம் சொல்லிக்கணும். ஒரு SMS ஒன்று பரவிட்டு இருக்குது. என்ன SMS தெரியுமா? NDTVல செய்தி ஒன்று போச்சாமண்டு பெப்சியில பண்டியுடைய ட்ராப்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்குது, கலந்துக்குது. கொஞ்சம் காலத்துக்கு குடிக்க வேணான்னு சொல்லி பெப்சி குடிக்க வேணாமா இல்லையாம. ரெண்டாவது இந்த ட்ராப்ஸ் கொஞ்சம் பேருக்கு எப்படியாவது இந்த பெப்சியை குடிக்காம ஆகணும் என்ற விஷயத்துல எப்படி சொன்னாலும் குடுக்காமிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி பண்டி விஷயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, கலந்து விட்டாங்க. அப்ப என்ன செய்வான், விரும்பியோ விரும்பாமலோ கொஞ்சம் காலத்துக்கு குடிக்காமிக்காண்டு ஒரு SMS என்ன செய்து வரும். உங்களுக்கு 4 நாடுகள்லாம் வருமாயும் நிறைய பேர் NDTV பேர்ல என்ன செய்து ஒரு SMS பரவிக்கின்றது. இந்த இடையில நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அடிப்படையாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சமுதாயம் உண்மையிலேயே மூளையால் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்க முடியும், மறுமை நம்பிக்கை தேவையில்லை என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பட்டியல் எடுங்க, ஒரு பேனை எடுத்து ஒரு பட்டியல் எடுங்க. சர்வதேச உலகமாக சேர்ந்து செய்கின்ற தீர்மானங்களை கையில எடுத்து பாருங்க. நீங்க எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும், மடத்தனமான மூளையற்ற 1000 விஷயங்களை இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க எல்லாம் பகுத்தறிவாளர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள், பகுத்தறிவாளர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள். ஏன்னா மனிதனுக்கு அந்த வரையறை இல்லாம யோசிக்கின்ற நேரத்தில் அப்படித்தான் போகும். அந்த வரையறை இல்லாமல் யோசிக்கின்ற நேரத்தில் மனித சிந்தனை என்ன செய்ய அப்படித்தான் போகும். பாருங்க, மனித உரிமை, மறுமை நம்பிக்கை உள்ளவன் மனித உரிமையை பார்க்கிறதும் மறுமை நம்பிக்கை இல்லாதவன் அந்த அதாவது மனித உரிமையை பார்க்கிறவன் வித்தியாசம். மனித உரிமை என்ற பெயரில் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் என்ன செய்ய சொல்லுங்க, மொத்தம் முழுமையா நிர்வாணமா நடு ரோட்ல நின்றாலும் ஹியூமன் ரைட்ஸ், என்னது மனித உரிமை. இப்ப நீங்க சொல்லுங்க, மூளை உள்ளவன் இதை அங்கீகரிக்கலாமான்னு கேட்டா அவன் மூளை சொல்லுது அங்கீகரிச்சாதான் மனித உரிமை என்று சொல்லி, அங்கீகரிச்சாதான் மனித உரிமை, அது அவன் ரைட்ஸ் வணங்கிட்டான் என்று சொல்லுகின்ற அளவில் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். அடே, மனிதனை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க கூடாது. ஆனால் அந்த நாட்டின் உரிமைகள் என்னது, மனித உரிமை என்ற பெயரில் நிர்வாணமாக வந்தாலும் அது தவறு இல்லை. ஏன்னா மனித உரிமை அவரோட ரைட் வணங்கிட்டானே, அவருடைய ரைட்டா. அதனால ஒரு தாய் ஒரு தந்தை கண்டிப்பதற்காக 6 வயசு பிள்ளைக்கு அடிக்கிறாரு. அடுத்த வீட்டுல இருந்து போய் என்ன செய்யறாங்க, கவர்மெண்ட்ல முறையிட்டால் மனித உரிமை மீறல். என்னது, அதாவது சின்ன பிள்ளைகளை அபியூஸ் பண்ணிட்டார் என்று சொல்லி கொண்டு போய் என்ன செய்யறது, அவரை விசாரணை அல்லது ஜெயிலில் தண்டனை என்ற கொண்டு போடுறாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நீங்க நினைத்து பாருங்கள், மூளை உள்ளவர்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்றால் இவைகளை சாதித்திருப்பார்கள், இதிலெல்லாம் ஒரு முறையான முடிவுக்கு வந்திருப்பார்கள். ஆனால் வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் வெறும் மூளையால் மாத்திரம் இந்த உலகத்துடைய எல்லா பகுதிகளையும் சரி செய்து கொள்ள முடியாது. ஆடு மாடும் தங்களுக்கு ஒரு நலவு கெடுதி விஷயங்கள்ல சில முடிவுக்கு வந்துருது வணங்கிட்டானே, அது மாதிரி ஒரு சில விஷயங்களில் வேண்டுமென்றால் மனித சமூகம் ஒரு முடிவுக்கு வரலாமே ஒழிய ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும் சரியான தீர்வு காண வேண்டும் என்றால் மறுமை நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு வழிகாட்டல் முக்கியம், நிச்சயம். அது இல்லாது விட்டால் ஒரு காலம் என்ன செய்யாது, அது சாத்தியப்படாது என்பதை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் அம்சம். அப்படியே வைத்துக் கொண்டாலும் சகோதரர்களே, சரிகாணுகின்ற விஷயங்கள் இருக்கிறே, மனிதனுக்கு சரிகாண முடிந்த விஷயங்கள், அந்த விஷயங்களில் கூட மனிதன் உறுதியாக இருப்பான் என்று சொல்ல முடியாது. எப்படி, களவெடுத்தல் கூடாது, விபச்சாரம் கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றனவே, இவைகளில் கூட மனிதன் சரி கண்டாலும் கூட உறுதியாக இருப்பான் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அதெல்லாம் தெரியும். மதத்துக்கு வெளியே உள்ள மறுமை நம்பிக்கையற்ற எத்தனையோ பேருக்கு அதெல்லாம் தெரியும். என்னது, நான் களவெடுக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொள்ளை அடிக்க கூடாது, மற்றவருடைய உரிமையை பறிக்க கூடாது, இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் தெரிந்தவர்கள் எல்லாம் அதில் உறுதியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை.
எனவே வெறும் மூளையால் மாத்திரமல்ல, மனிதனுக்கு ஆசை என்கின்ற ஒரு குணநலத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அது என்ன செய்யும் தெரியுமா? அறிவை மிகைக்கும். அறிவை என்ன செய்யும்? மிகைத்துட்டு போகும். ஆசை என்கின்ற அல்லாஹ் படைச்சிக்கிறானே, அது என்ன செய்யும்? இது சரி ஆனா செய்வேன், இது பிழை ஆனா என்னது நான் செய்வேன், இது சரி ஆனா செய்ய மாட்டேன் என்கின்ற இடத்துக்கு எது கொண்டு போகும்? ஆசை கொண்டு போய் விடும். அவனுக்கு நல்லா விளங்கு இந்த பொருளை நான் எடுக்க கூடாது, அவன் சொத்து அறிவு தீர்மானிக்குது. இந்த அறிவுக்கு மறுமை நாள் தேவையில்லைண்டா அது சரி வராது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? அறிவு இருந்தாலும் ஆசை எடுக்க சொல்லும். ஆசை என்ன செய்யும்? எடுக்க சொல்லும், சுரண்ட சொல்லும், விபச்சாரத்தில் ஈடுபடுத்தும், கற்பழிப்பில் ஈடுபடுத்தும், கொள்ளையில் ஈடுபடுத்தும், மதுபானத்தில் ஈடுபடுத்தும், எதெல்லாம் மோசடிகள் அதில் ஈடுபடுத்தும். அறிவு இருந்தாலும் ஆசை என்ன செய்யும்? அதை மிகைக்கும். இதுக்கு அவங்கள்ட்ட ஒரு பதில் இருக்குது. வணக்கத்தானே, அவங்கள்ட்ட என்ன பதில் இருக்கு தெரியுமா? அதுதான் சட்டம் வச்சுக்கிறோமே, அதுக்கு தான் சட்டம் வைத்திருக்கிறோமே. இந்த இடம் தான் எங்க டொபிக்கோட மெயினாக சம்பந்தப்படுற இடம். அதுக்கு தான் நாங்க சட்டம் வைத்திருக்கிறோம். என்ன சட்டம்? களவெடுத்தா இந்த சட்டம், கொள்ளையடிச்சா இந்த சட்டம், விபச்சாரத்துக்கு இந்த சட்டம். வணங்கிட்டானே, இப்படி என்ன சட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சட்டம் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் சட்டங்களில் பரிபூர்ணமான சட்டங்களை சொல்வது இஸ்லாம் மட்டும்தான். ஆனால் இஸ்லாம் கூட சொல்லவில்லை அந்த சட்டங்களால் இந்த உலகத்தில் முழுமையாக தீமைகளை ஒழித்து விடலாம் என்று சொல்லவில்லை. இஸ்லாம் கூட அந்த சட்டங்களால் இந்த உலகத்தில் தீமைகளை முழுமையாக ஒழித்து விடலாம் என்று சொல்லவில்லை. அந்த தீமைகளை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுறலாம், ஒரு அளவுல கட்டுப்படுத்தலாமே ஒழிய முழுமையான பதில் எங்க இருக்கும்? மறுமை நாளில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கள்கிட்ட நீங்க 2 பேர் வந்து ஒரு விஷயத்துக்காக விவாதிக்கிறீர்கள், ஒரு உரிமை சம்பந்தமாக விசாரிக்கிறீர்கள். அதுல உங்கள ஒருவரை விட பேசக்கூடிய ஆற்றலில் இருக்கலாம், ஒருவரை விட இன்னொருவர் பேசக்கூடிய ஆற்றலில் இருக்கலாம். அவருடைய பேச்சாற்றலால் அவர் ஒன்றை சரி கண்ட பின்னால் எனக்கு அது சரி என்று தோன்றியதால் நான் அவருக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கினால் அவர் நினைத்துக் கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும், அவர் ஒரு நரக நெருப்பையே சுமந்து கொண்டு செல்கிறார். இது தற்காலிகமான தீர்ப்பு தான். சரியான தீர்ப்பு யார் தருவான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். எனவே பேச்சு திறமைகளை வைத்து உரிமைகளில் அநியாயம் செய்து விட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம்? சட்டங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொன்னதும் முழுமையாக தீமைகளை அடியோடு இந்த உலகத்தை விட்டு அழித்து விடலாம் என்பதற்கல்ல, ஒரு கண்ட்ரோலுக்கு, ஒரு முறைக்கு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம் என்பதற்கு மட்டும்தான். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் அறிவை சொன்னார்கள். அறிவு மட்டும் போதாது என்று நான் விளங்கப்படுத்தினேன். இரண்டாவது, அறிவு சரிகாண்கின்ற விஷயத்தை கூட ஆசை என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம்? மிகைத்து விடும். ஆசை மிகைத்து விடும். அதுக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்படி அளவுக்கு மிஞ்சி மற்றவர்களுடைய உரிமையில ஆசையின் காரணமாக கை வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் சட்டங்கள் வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் மிகவும் நகைப்புக்குரிய விஷயம். இந்த சட்டங்கள் வைத்திருப்பதனால் நான் சொன்னேன் ஏற்கனவே, பரிபூர்ணமாக சட்டம் வைத்திருந்தாலும் எல்லோருக்கும் நீதி வழங்கிவிட முடியாது. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் நீதி வழங்கிவிட முடியாது பரிபூர்ணமா வச்சிருந்தா. இது உள்ள சட்டமெல்லாம் பரிபூர்ணமே இல்லை. இந்த சட்டங்களில் அதிகமானவைகள் ஓட்டையானவைகள், மனிதர்களாக கூடி முடிவெடுத்தவைகள். 50 வருஷத்துக்கு முந்தி சரியா இருந்திருக்கும், 50 வருஷத்துக்கு முந்தி அது பிழையாகுது. அப்படித்தானே? ஒரு காலத்தில் அடிமை என்கின்ற சட்டம் இருக்குதானே, ஸ்லேவரி. இந்த அடிமை சட்டம் எழுதப்படாத ஒரு சாசனமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. விளங்கிட்டானே? எழுதப்படல. ஐரோப்பா உலகத்தண்டை ஏசினாலும் சரி, உலகத்திலேயே எல்லா இடங்களிலும் இந்த ஸ்லேவரி அடிமைத்துவம் இருந்தது. வணங்கிட்டா, கடனுக்காக அடிமைப்படுத்துறது, ஆளை கடத்திட்டு போய் அடிமைப்படுத்துறது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை வாங்குறதுக்காக அடிமைப்படுத்துவது, இயலாதவர்களை அடிமைப்படுத்துவது, வெள்ளையர்கள் கருப்பினர்களை அடிமைப்படுத்துவது என்பதெல்லாம் உலகத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு அதை முறிச்சு என்னது அடிமை சட்டம் இல்லை என்று கொண்டு வந்துட்டான். அப்படித்தானே? இந்த மாதிரி அன்றைக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு, அதையும் மனிதர்கள் தான் தீர்மானிச்சு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு ஒரு சட்டம் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு ஒரு சட்டம் இருக்குது, அடிமைத்துவம் இல்லை என்ற சட்டம். ஆனா இதுல அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்ததான் அடிமைத்துவம் இல்லை என்றது. இன்றைக்கும் அடிமைத்துவம் இல்லைதான். அன்புள்ள சகோதரர்களை, கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த அடிமைத்துவம் இல்லை என்ற சட்டத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? வருடத்துக்கு 8 லட்சம் பேர் அடிமையாகிறார்கள். வருடத்திற்கு 8 லட்சம் பேர் அடிமையாகிறான். உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறாங்க. எது? ஹியூமன் டிராபிக். விளங்கிறானே, ஆள் கடத்தல். இதுல வருடத்திற்கு 8 லட்சம் பேர் அடிமையாகிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். இது கணிப்பீட்டுக்கு வந்தது, கல்குலேஷனுக்கு, இந்த தீர்மானத்துக்கு, இந்த புள்ளி விவரத்துக்கு வந்தது. இப்ப வராதைகள் நீங்க நினைச்சு பாருங்க பாவம். நினைச்சுக்கல தாங்கி 15-20 லட்சம் நினைக்க தாங்கிது.
அன்புள்ள சகோதரர்களே, சட்டம் இல்லாமல் சட்டமாக்கி இருந்தார்களே அடிமைத்துவத்தை, அப்படி மனிதன் தீர்மானிச்சிருந்தான். அதே நேரத்தில் அடிமைத்துவம் இல்லை என்று முடிவெடுத்தானே, அப்பயும் மனிதன் அடிமையாகி கொண்டிருக்கிறான் என்றால் இந்த சட்டங்களால் ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, மனித ஆசைகளை ஒரு முழுமையான கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர முடியாது. ஒரு நாட்டில் அந்த சட்டம் இருக்கு என்று சொல்லிட்டு போகலாமே ஒழிய முழுமையான ஒரு கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப 8 லட்சம் பேரை கடத்தி கொண்டு போறானே காதல் என்ற மாயையில், ஊட்ட விட்டு விரக்தி அடைஞ்சு வெளியே போன அந்த பெண்களை படிப்பு என்ற பெயரில், தொழிலுக்கு வெளியே போற பெண்கள் என்ற பெயரில் சிறுவர்கள் இப்படியெல்லாம் கடத்திட்டு போய் அடிமைப்படுத்தி கண்டிக்கிறான் தானே. அவனெல்லாம் எப்படி இதை செய்றீங்க நீங்க நினைக்கிறீங்க? அவன் தானா மட்டும் செய்யறான் நினைக்கிறீங்க? இல்லை, அவனுக்கு அந்த நாட்டுடைய வைத்தியர்களோடு தொடர்பு உண்டு, அந்த நாட்டுடைய நீதிபதிகளோடு தொடர்பு உண்டு, அவனுக்கு அந்த நாட்டுடைய அரசாங்கத்தோடு தொடர்பு உண்டு, அந்த நாட்டுடைய செல்வந்தர்களோடு தொடர்பு உண்டு. இல்லாமல் இந்த ஹியூமன் டிராபிக் என்கின்ற அம்சம் நடக்கவே முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, அதெல்லாம் வெளிப்படையா செய்தியா வந்துச்சோ அவர்களை பிடித்து நாங்க கட்டுப்படுத்தின நிலவலுக்கு கொண்டு வருவோம். எதெல்லாம் வரலையோ அவர்களுடைய வாழ்க்கை அடிமை வாழ்க்கை தான். ஒரு இருட்டறையில எங்கேயோ ஒரு இடத்துல தன் குடும்பத்தையும் தன் உறவுகளையும் நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இந்த அடிமை இவருடைய பாலியல் வேட்கைக்காக அடிமைப்பட்டு கொண்டு உயிர் விடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. எந்த நீதிமன்றங்கள் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லும்? எந்த நீதிமன்றங்கள் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நினைத்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. ஆக அந்த நீதிமன்றங்களாக விரும்பி இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற இஸ்லாமிய ஆட்சி என்று வைங்களே, இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் கூட 100% தான் இதை அடக்கலாமே ஒழிய, 100% தான் இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாமே ஒழிய 10% உலகத்தில் புரியாத வண்ணம் இந்த அநியாயங்கள் நடக்கும். 10% இந்த அநியாயங்கள் நடக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஆக இது ஒரு விஷயம். சட்டங்களில் உள்ள ஓட்டைகள். இன்னொன்று என்ன தெரியுமா? சட்டங்கள் சரியாக இருந்தாலும் அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே வருவதை பார்க்கிறோம். யூகோஸ்லாவியா ஜனாதிபதி விளங்கிட்டா, கோசோவோவில் செஞ்ச அநியாயங்கள் உலகமே 2 கண்ணால பார்த்துட்டு இருந்துச்சு. உலகமே 2 கண்ணால பார்த்துட்டு இருந்துச்சு. அவ்வளவு அநியாயங்கள் பொஸ்னியாவில். அப்படி என்ற அத்தனை அநியாயங்களுக்கு பின்னாலையும் இந்த சலபெடோ மிலோசெவிக் என்று சொல்ற அவனை கைது செஞ்சு போய் சர்வதேச சிறைக்கூடம் என்றதுல ஒன்று வச்சா. சர்வதேச சிறைக்கூடமாவே அவன் வசதியா வாழ்கின்றதுக்கு ஒரு இடத்தை வச்சு அங்கதான் அவன் இறந்து போனான். அதே மாதிரி பெரிய அவன் நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அநியாயம் செஞ்ச சதாம் ஹுசைனை சர்வதேச சட்டமன்ற பேர்ல என்ன செஞ்சான் தெரியுமா? ஈரான்ல, அதாவது ஈரான்ல எந்த ஷியாக்களுடைய ஆதிக்கம் கூட இருக்குதோ அந்த ஈராக்குக்கு கொடுத்து, என்ன ஷியாக்களுடைய தொடர்பு, அவர் சிறுபான்மையா இருந்த அவர்களுடைய கையில கொடுத்து முஸ்லிம்களுடைய ஹஜ் பெருநாள் தினத்தில் மரண தண்டனை கொடுக்க வச்சான். ஏன்னா அவர்களுக்கு அது புனிதமான நாள் அல்ல. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் முஹர்ரம் 10 தான் புனிதமான நாள். அப்ப சலபடோ மிலோசெவிக்கு ஒரு சட்டம், இவனுக்கு ஒரு சட்டம். அவ சர்வதேச உலகம். அப்ப என்ன தெரியுமா? என்னதான் சர்வதேச உலகமாக இருந்தாலும், ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் அவனவனுடைய மனோ இச்சை கேட்பாக தீர்ப்பு சொல்லுவான். பெரட்டி கண்டு போகும். 2 பேருக்கு அநீதியான தீர்ப்பு கிடைக்கும். விளங்கிட்டா? ஒரு 4 பேருக்கு நீதியான கிடைச்சாலும் 2 பேருக்கு உள்நோக்கத்தோடு அநீதியான தீர்ப்புகள் கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, நடந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள், சிறைச்சாலையை கைது செய்யப்பட்டு செல்கிறார்கள். இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு செல்கிறார்களே, இவர்களில் எவருக்கெல்லாம் பணம் இருக்கிறதோ, எவருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, ஒரு குறிப்பு செல்வாக்குள்ளவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய குற்றத்தை செய்துவிட்டு இப்படி என்ன வந்துடுறான், வெளியே வந்துடுறான். வழங்கிட்டானே. அதே நேரத்தில் சாதாரண குற்றங்களை செய்திருந்த பிச்சைக்காரர்கள் அல்லது சாதாரண கூலி தொழிலாளிகள், அவர்களுக்கு பேசுவதற்கு நபர்கள் இல்லை. விளங்கிட்டா? பேசுவதற்கு நபர்கள் இல்லை, செல்வாக்குக்கு வழி இல்லை என்பதனால் அவர்கள் குறிப்பிட்ட தினங்கள் ஒரு 14 நாளாவது உள்ளுக்கு என்ன செய்து நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அன்புள்ள சகோதரர்களே, எதன் காரணமாக? நீதிபதி கொஞ்சம் சோம்பலாய்ந்தார் சொன்ன, பிஸி ஆய்ந்தார் சொன்னால் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறதை கண்ணூடாக நாங்கள் பார்க்கலாம். அவசரமா கேச முடிக்கணும் என்கின்ற அவசரங்கள் நிறைய இருப்பதை நீங்கள் காணுவீர்கள் ஒரு நீதிமன்றத்திலே. அந்த கொதிச்சு கண்டிக்கிறான் தானே உணர்வோட, அவனுக்குரிய நிலையை நீங்க காண மாட்டீங்க. அவனுடைய புள்ள, அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவியை நினைச்சு கொதிச்சு கண்டிக்கிறான் தானே, அவனுக்குரியது போன்று நீதிமன்றத்துடைய உணர்வை காண மாட்டீர்கள், காணவும் முடியாது. ஒரு மனிதனுடைய எல்லா மனிதர்களுடைய உணர்வையும் நீதிமன்றம் எடுக்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் மனிதாபிமானமான உணர்வை எடுக்க முடியும். ஆனால் அந்த உணர்வை கூட நீங்கள் பல இடங்களில் காண மாட்டீர்கள்.
பல இடங்களில் காணாமல் அவசர அவசரமாக விஷயங்கள் முடியும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, சட்டத்தை கையில் வைத்திருக்கிறோம். இந்த சட்டம் எங்களை கண்ட்ரோல் பண்ணும் என்றால் இன்று சர்வதேசத்தை ஒன்றோடொன்று பின்னி வைத்திருக்கிறார்கள். இப்படி பின்னப்பட்ட காலத்தில் கண்ட்ரோலா இருக்கணுமா இல்லையா? இல்லை. பின்னப்பட்ட காலத்திலும் கண்ட்ரோலாக இல்லை. ஒரு நாடு இன்னொரு நாடை சுரண்டுகிறது, ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுக்கிறது, அந்த நாட்டை அழிக்கிறது, சொத்துக்களை சூறையாடுகிறது, எல்லாம் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, ஆக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு சட்டம் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, இந்த சட்டங்கள் ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டங்களில் ஒன்று, இன்றைக்குள்ள சட்டங்கள் இருக்கின்றனவே, இவைகளால் ஒரு நாளும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. நல்ல சட்டங்களை இஸ்லாம் சொல்கிறதே, அவைகளாலும் இஸ்லாம் ஒரு நாளும் 100% மாற்றத்தை இந்த உலகத்தில் எதிர்பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் ஒரு கண்ட்ரோலில் வர வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்த்ததே ஒழிய 100% மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? அறிவு ஒரு காலமும் எங்களை இந்த உலகத்தில் முழுமையாக நேர்மையாக வாழ செய்யாது. ஆசைக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களும் எங்களை ஒரு காலமும் எந்த நேரமும் நேர்மையில் வைத்துக் கொண்டிருக்காது. இதையெல்லாம் தாண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மறுமை நாள் நம்பிக்கை இருக்கிறதே, நான் விசாரிக்கப்படுவேன், நான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை விசாரிப்பான். அந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கு காணாமல் செய்தாலும், எவருக்கு ஒளித்துக் கொண்டு செய்தாலும், எவர் மறக்காமல் செய்தாலும் விடுதலையற்ற ஒரு விசாரணை, விடுதலையற்ற ஒரு தண்டனை. அப்படி லெவல்ல தான் என்ன செய்யும்? இறைவனுடைய விசாரணை இருக்கும் என்று ஒருவன் நம்புகிறானே, அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாற்றம் இருக்கிறது, அவன் தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்கின்ற ஆற்றல் இருக்கிறது. ஒரு காலம் இந்த அறிவையும் ஆசைக்கு எதிரான சட்டங்களையும் நம்புகின்ற மனித உள்ளங்களில் ஏற்படவே மாட்டாது. ஏனால் இவன்கிட்ட உள்ளதெல்லாம் அந்த அளவுல உள்ளதுதான். அவன் பணம் அவனை மிகைக்க வைக்கும், ஆசை சட்டங்களை தாண்டி மிகைக்க வைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமை நாளுடைய நம்பிக்கை தான். ஜெயிலுக்குள்ள 20 வருஷமா குந்திட்டிக்கிறானே, அவனை திருத்தலாம். ஜெயிலுக்குள்ள 20 வருஷமா குந்திட்டிக்கிறானே, எந்த நம்பிக்கை திருத்தம் தெரியுமா? அவன்கிட்ட அறிவிருக்குது, இப்ப சட்டத்துக்கு தண்டனையும் கொடுத்துட்டீங்க, இப்ப என்ன திருத்துறது? அவனுக்கு திருந்தினா உனக்கு சொர்க்கம் உண்டு என்பதில் தான் அவனுக்கு என்ன செய்து வாழ்க்கை இருக்குதே ஒழிய அவனுக்கு மறுமை நாள் நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன். 40 கொலை செஞ்சு ஒருத்தனை ஜெயில போட்டிக்கிறான், மறுமை நாள் உண்டே இல்லை வைங்களேன், தண்டனை கொடுத்தாச்சு, ஆயுள் தண்டனை. நீங்க நினைக்கிறீங்களா இந்த நாட்டுக்கு நலவு வரும்டா ப்ரோ? ஆயுள் தண்டனையும் கொடுத்தாச்சு, வணங்கிட்டான், 40 கொலை கன்ஃபார்ம், உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஆயிட்டு, மறுமை நாள் உண்டே இல்லை. இப்ப அவன் என்ன செய்வான் சொல்லுங்க பாப்போம்? நான் இப்ப இந்த உலகத்தோட முடிய போறேன், எனக்கு கொலையாளின்னு தீர்மானிச்சாச்சு சொன்னால் அவனால கொலை கூடுமா குறையுமா? ஒரு காலம் என்ன செய்ய போறது இல்ல, கொலை குறைய போவது கிடையாது. காரணம், மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. நான் முழுமையாக அடைபட்டு வாழ வேண்டிய ஒரு குற்றவாளி என்று தீர்மானிச்சாச்சுங்களே, எனக்கு இருக்க போறது 20 வருஷம், நான் சந்தோஷமா இருக்கணும், இதுக்கு போற நான் எழுப்பப்படவும் போறது இல்லை என்கின்ற அந்த எண்ணம் அவனுக்கு எதிராக தூண்டுமே ஒழிய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராது. கண்ட்ரோலுக்குள்ள என்ன செய்யாது? அவனை கொண்டு வர மாட்டாது. என்னதாக இருந்தாலும் ஒரு பணக்காரன் என்ன யோசிப்பான்? அளவுக்கு மிஞ்சிய பணத்தை இறைவன் கொடுத்திருந்தா அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா? நான் எல்லாருக்கும் தர்மம் செஞ்சு வாழ்றதுனால, நான் எல்லாருக்கும் நலவு செஞ்சு வாழ்வதனால மறுமையே இல்லை என்று வைங்க, எனக்கு என்ன பிரயோஜனம்? எதிர்காலத்தில் இப்படி ஒரு தனவந்தர் வாழ்ந்தார், அவர் எப்படியெல்லாம் தர்மம் செய்தார் தெரியுமா என்று புக் எழுதி என்ன பிரயோஜனம்? நான் தான் பார்க்க போறது இல்லையா? அந்த புக்கை நான் தான் பார்க்க போறதும் இல்லை, நான் படிக்க போறதும் இல்லை, நான் கபருக்குள்ள மண்ணோட மண்ணா போயிருவேன், அதுக்கு பிறகு விசாரணையும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அந்த புக்கு எனக்கு தேவையில்லைன்ற முடிவுக்கு வருவானா அல்லது தேவையான முடிவுக்கு வருவானா? தேவையில்லைன்ற முடிவுக்கு தான் வருவான். விளங்கிட்டானே? இஸ்லாம் சொல்லுது, குடும்பமும் சொத்தும் அமலும் ஒருவனை தொடரும், சொத்தும் குடும்பமும் திரும்பிரும், அமல் தான் அவனை தொடர்ந்து போகும். மறுமை நம்பிக்கை இல்லாதவனுக்கு என்ன சொல்லுது? குடும்பமும் சொத்தும் அமலும் தொடர்ந்து போகும், மூணும் திரும்பிடும். அப்படித்தானே? மூணு என்ன செஞ்சிடும்? திரும்பிடும். மறுபடியும் அவன் எனக்கு யோசிப்பான், எல்லாம் திரும்ப போகுது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே போக மாட்டேதான் நினைப்பான் அவன். வணங்கிட்டானே? கொலை செய்யறவன் அதை திருத்த முடியாது, லஞ்சம் எடுக்கிறவன் அதை திருத்த முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே என்னதான் சட்டங்கள் வைத்தாலும் ஜனாதிபதி எடுக்கின்ற லஞ்சத்துக்கு எந்த நாடு விசாரிக்கும்? என்னதான் சர்வதேச சட்டங்கள் இருந்தாலும் ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டை வித்துட்டே போறான்னு வைங்களே, எது விசாரிக்கும்? உதாரணமா வைங்க, கடாஃபி. விளங்கிட்டானே? அவர் கொல்லப்பட்ட முறை சரியா, விசாரிச்ச முறை சரி, அதெல்லாம் ரெண்டாவது. நாங்க பெற வேண்டிய படிப்பினை மட்டும். 40 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சு நான் தான் என்று ஒத்த இருந்தான். விளங்கிட்டான்? அவனை இந்த 40 வருடத்துக்கு பின்னால அவனுக்கு ஒரு நாள் தண்டனை கிடைக்குது, மக்கள் எல்லாம் கொண்டு போட்டு போறாங்க.
இந்த தண்டனையை அவன் என்னதான் நினைச்சிருந்தாலும் அந்த தண்டனை அவன் மனதால நம்ம இப்படி நம்மளுக்கு ஒரு நாள் ஆகும் என்றதை இந்த யுத்தத்து டைம்ல அவன் உணர்ந்திருப்பானா இல்லையா? நாட்டை விட்டு வெளியே போகாம இருந்தான் தானே, அந்த டைம்ல அவன் உணர்ந்திருப்பானா இல்லையா? இவ்வளவு எந்த நாடுடைய சப்போர்ட்டும் இல்லை, தன்னை ஆதிக்கம் செஞ்சு கொண்டிருந்த அந்த நாட்டுடைய சப்போர்ட்டும் இல்லை என்கின்ற நேரத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னால உணர்ந்துதான் இருப்பான், ஒரு கிழமைக்கு முன்னால உணர்ந்துதான் இருப்பான். இருந்தும் கூட அவனுக்கு மனசைய மாற சொல்லல. சொல்லுங்க பாப்போம். அவனது அந்த அத்தனையும் எப்படி இஸ்லாமிய உலகம் இவன் மதம் மாறியவன் என்று தீர்ப்பு சொன்னதோ, இஸ்லாத்தை விட்டு இந்த கடாபி வெளியேறியவன் என்று தீர்ப்பு சொன்னதோ, அந்த நிலையில் தான் அவன் இருந்தான். வணங்கிட்டானே, மக்காவை புனிதம் என்று மதிக்கவில்லை, குர்ஆனுடைய வசனங்களை கிண்டல் செய்தது, வணங்கிட்டானே, அசர் தொழுகைகளை கிண்டல் செய்தது, சத்தம் போட்டு ஓத வேண்டிய சத்தம் போடாம ஓத வேண்டிய தொழுகைகளை சத்தம் போட்டு ஓதினது, கணக்கு இல்லாமல் தொழுகை அதாவது துவம்சம் செய்து, குர்ஆனை கிண்டல் செய்து, உலமாக்களை கிண்டல் செய்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. டென்மார்க் ரசூலுல்லாஹ் அந்த இது வரைஞ்சதுக்கு ஆர்ப்பாட்டம் சரியா பிள்ளையா ரெண்டாவது. ஆனா ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும்? ஆட்சியாளனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யல, டென்மார்க்குடைய வரைபடத்துக்கு எதிராக ஆட்சி செஞ்சாங்க, சுட்டு தள்ளினான். வணங்கிட்டானே, எல்லாரையும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாரும் சுட்டு தள்ளினா. நாட்டுக்கு நன்மதிப்போட இருந்தா நாட்டை விற்கல, அது செய்யல, இது செய்யல, அது உண்மை. ஆனாலும் இந்த 40 வருஷமும் அவனை ஒரு மாற்றத்துக்கும் கொண்டு வரல தானே. என்ன காரணம் சொல்ல? சட்டம் இருக்கலையா உலகத்தில்? அவனுக்கு மூளை இருக்கலையா? அறிவு இருக்கலையா? நீங்க சொல்லுங்க பாவம். அவருக்கு அறிவு இருந்தது, வணங்கிட்டானே. ஆசையை கட்டுப்படுத்துகின்றதுக்கு சர்வதேச சட்டமும் இருந்தது. ஆனால் மௌத்து வரைக்கும் அவனால் உணர முடியவில்லை என்று சொன்னால் தூய்மையான அந்த நம்பிக்கையின்மைதான் சகோதரர்களே, தூய்மையான அந்த நம்பிக்கையின்மைதான் இதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான ஒரு அம்சம். கிண்டல் செய்து வாழ்ந்தவனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு முடிவு. அன்புள்ள, அது சரியா பிள்ளையா என்பது உலக பார்வை, அது வேற அம்சம். ஆனால் இறைவனுடைய முடிவு என்பது அந்த இடத்துல விளங்குதா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் உணர வேண்டிய ஒரு அம்சம், அவருடைய மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் நிறைய இருக்குது. நான் சுருக்கமா இந்த தலைப்புக்குள்ள வந்ததுனால சொல்லிட்டு போறேன். இந்த உலகத்திலே பெரிய பெரியவர்களுக்கெல்லாம் திருந்தி வாழ்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போனதெல்லாம் மறுமையை விட்டும் பெருமை அடித்ததும் இறை நம்பிக்கையை விட்டும் பெருமை அடித்ததும் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக அன்புள்ள சகோதரர்களை, இந்த அடிப்படை உள்ளத்திலே உறுதியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். வெறும் அறிவு எங்களை ஒரு நாளும் நல்ல வழிக்கு கொண்டு போய் சேர்க்காது. வெறும் அறிவு மட்டும், கண்ணுக்கு ஒளி இருப்பதை போல் மூளைக்கும் ஒரு வழிகாட்டல் இருக்க வேண்டும். அதே போன்று ஆசைகளை கட்டுப்படுத்த சட்டம் இருக்கிறதே, அது மாத்திரம், அது இஸ்லாமிய சட்டங்களாக இருந்தாலும் அது மாத்திரம் ஒரு நாளும் இந்த உலகத்தில் நலவை கொண்டு வந்து சேர்த்து விடாது. மறுமை நம்பிக்கை கலந்திருந்தாலே தவிர. உலகமே ஒரு முடிவுக்கு வருதுன்னு வைங்களேன், என்ன சொல்லுங்க பாபா, நாங்க முழுமையா இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று உலகமே செஞ்சாலும் இஸ்லாமிய நம்பிக்கையோட மறுமை நம்பிக்கையோட செஞ்சா ஏற்படுற ரிசல்ட் ஏற்படாது. ஏற்படுகின்ற ரிசல்ட் ஒரு நாளும் ஏற்படாது. மர்மை நம்பிக்கையை பேசிக்கா வச்சு எடுக்கின்ற அந்த முடிவுகள் தான் இந்த உலகத்திலே அதை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முன்னுரையாக நீங்கள் இந்த விஷயத்தின் அடிப்படையாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா? இது ஒரு அம்சம். மறுமை நாள் என்பது நடந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற அளவில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு விரக்தியில் தான் போகும். இல்லை என்று சொன்னால் இந்த ஒரு ஆறுதல், ஒரு நல்ல உணர்வோடு வாழுகின்ற எந்த மனிதனுக்கும் அது உள்ளத்திலே ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தும். அண்மையில் போன ஒரு சம்பவம், அதாவது தொலைக்காட்சி எல்லாம் காட்டினாங்க. ஒரு அநாத புள்ளை வணங்கிட்டா, ஒரு அநாத புள்ளை எடுத்து போலீஸ்ல வளர்த்துட்டு வரான். போலீஸ்ல வளர்த்துட்டு வந்து எல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வளர்த்துட்டு ஒரு பெண் பிள்ளைய வளர்த்துட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வயசு அடைஞ்ச உடனேயே அது அப்ப அந்த அநாத பிள்ளை வீட்டில் ஒரு ரோட்ல ஒரு அநாத பிள்ளைய கண்டான அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம்? தாய் தந்தையர்களால் தூக்கி எறியப்பட்ட பிள்ளை தானே. அநாதை என்று சொன்னால் தாய் தந்தை யாருன்னு தெரியா, வீதியில கண்டெடுக்கப்படுறது. இந்த மாதிரி லெவல்ல ஒரு பிள்ளை பெருசாகி அதுக்கு பின்னால அவங்களால திருமணம் முடிச்சு வைக்கப்படுறாங்க. அப்ப உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பகுதி மக்கள் இருக்கிறாங்க, அபலைகள், மற்றவர்களுடைய தயவை நாடி வாழக்கூடிய நிலையில் உள்ளவங்க. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். வைத்தியருடைய தயவை நாடித்தான் ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். விளையாட்டானே, வைத்தியருடைய தயவை நாடித்தான் ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். என்னதான் சொன்னாலும் அவன் உன்னை ஆபரேஷன் பண்ண காலை எடுக்கணும் என்று சொன்னாலும் கூட என்ன செய்வான்? அவர் சொன்னாதான் நம்ம அந்த மாதிரி செஞ்சாதான் நம்மளுக்கு உயிர் வாழலாம் அவன் நம்புற நிலைமையில தான் அவன் தயவுல இருப்பான். அதே போல ஒரு புள்ள 4 வயசு 3 வயசு அவன் என்னது எப்படியோ தாயுடைய தந்தையுடைய தயவை நாடித்தான் வாழ வேண்டியும். அடிச்சாலும் உதைச்சாலும் கீழே போட்டு மிரிச்சாலும்
தாய் தந்தையுடைய தயவை நாடித்தான் அந்த புள்ள வாழ வேண்டிய நிலை இருக்குது. கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள நம்பிக்கையில ஒத்தருடைய தயவை நாடி வாழ வேண்டியிருக்கு. அப்படித்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அனாதைகள் சமூகத்துடைய தயவை நாடி வாழ வேண்டியிருக்கிறது. விதவைகள் சமூகத்துடைய தயவை நாடி வாழ வேண்டியிருக்கிறது. கன்னி பெண்கள் சமூக பாதுகாப்பு என்ற தயவை நாடி வாழ வேண்டியிருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளப்படுகின்ற மக்கள், அரசியல்வாதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளப்படுகின்ற மக்கள் அவர்களுடைய தயவை நாடி வாழ வேண்டியிருக்கிறது. ஏழைகள் பணக்காரர்கள் அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை என்கின்ற தயவை நாடி வாழ வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஆனால் அனாதை இல்லங்கள் என்று நடத்தப்படுகின்ற இடங்களில் எல்லா இடத்தையும் நான் சொல்லவில்லை, நடக்கின்ற அநியாயங்கள், நடக்கின்ற கொடூரங்கள், அவர்கள் நடத்தப்படுகின்ற முறைகள் கண்ணால கண்ணீர் வடியும். சில சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்ணால கண்ணீர் வடியும். சில இடங்களில் அங்கவீனர்கள், இங்கே இல்ல அங்கவீனர்கள் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல அங்கவீனமாக நடந்த அந்த கஷ்டப்பட்டுகிறார் ஒரு புள்ள இருக்குதானே, அவர்களோடு மோசமாக நடந்த ஒரு சம்பவம். அந்த அங்கவீனத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மட தயவு தானே போகணும். அப்படிப்பட்ட இடத்துல அதை நிரூபிக்கட்டு அரசாங்கத்தில் விசாரணை என்ற அளவுக்கு போய், அது மாத்திரமல்ல அனாதைகளோட சொத்து என்ன செய்யும், அவர் அனாதைகளுக்கு போய் சேர ஒரு 2000 3000 5000 கொடுக்குறாங்களோ ஒரு இடத்தால, அதுக்கு கூட்டிட்டு போவாங்களே, அதுல உள்ளவங்க கொண்டு போய் ஒரு பிள்ளைய கொண்டு போய் விபச்சார விடுதியில விபச்சாரத்துக்கு ஈடுபடுத்தி அது வழக்காக போய் அது போற செய்திகள். இந்த மாதிரி வெளியே வந்தது ஒன்று, அடிமை வாழ்க்கையாகவே மாறி போன எத்தனை சம்பவங்கள் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா அப்படியே மரணித்தால் மறுமை என்ற ஒன்றும் இல்லை என்று சொன்னால், விளங்கிதானே, அவருடைய வாழ்க்கை அதே நிலையில முடிஞ்சு மறுமை நாள் என்கின்ற ஒன்றும் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா இருக்குமே நினைக்கிறீங்களா? நினைச்சு பார்த்தா ஒரு மனிதாபிமானம் உள்ளவனுக்கு நிம்மதியா இருக்கு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் சகோதரர்களே. வீதியில் அனாதையா விடப்பட்ட அந்த புள்ளைய வளர்த்தெடுத்து திருமணம் முடிச்சு வைக்கிறான். திருமணம் முடிச்சு வச்ச பின்னால ஒரு வீட்டுல வாழ்றாங்கன்னு வைங்களே, கொஞ்சம் அது அவருக்கு ஒரு புள்ளையோடு கிடைக்குது. புள்ளையோண்டு கிடைச்சு ஆம்பளை புள்ளை, அப்படி புள்ளையோண்டு கிடைச்சிக்கிற நேரத்தில் கொஞ்சம் காலத்துல அந்த திருமணம் முடித்த அந்த அனாதை பெண்ணுடைய கணவன் ஆக்சிடென்ட் இறந்துடுறான். அவருக்கு இருந்த ஒரே ஒரு துணை அந்த கணவன் தான். ஆக்சிடென்ட்ல அவன் இறந்து போயிடுறான். இப்ப இறந்து போனால் நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு யார் பாதுகாப்பா இருக்கணும்? இந்த சமூகம், அப்படியா இல்லையா? இந்த சமூகம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. எங்கட ஊர்ல ஒரு விதவை இருந்தால் அந்த விதவைட்ட அதாவது அயோக்கியனும் நெருங்குற அளவுக்கு இந்த ஊர் இருக்கக்கூடாது. எங்கட ஊர்ல ஒரு அனாதை இருந்தால் அவருடைய சொத்தை சூறையாடுகின்ற அளவில் எவனை இருக்கக்கூடாது என்கின்ற லெவல்ல நாங்க இருக்கிறோம். ஆனால் சமூகத்திலேயே எல்லாரும் கெட்டவர்களாக இருந்தால், அல்லது பெருவாரியானவர்கள் கெட்டவர்களாக இருந்தால், கெட்ட நோக்கம் உள்ளவர்களாக இருந்தால், அந்த ஊரில் நோயாளிக்கு பாதுகாப்பு இருக்காது, ஏழைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, அனாதைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, கையாளாகாதவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. கண்ணீர் வடிப்பதை தவிர மறுமையும் இல்லை என்றால், மறுமையும் இல்லை என்று சொன்னால் நீங்க நினைச்சு பாருங்க என்ன தீர்வு சொல்லலாம். அந்த மக்களுக்கு நீங்க என்ன தீர்வை சொல்ல போகிறீர்கள்? இந்த பெண்ணுடைய கணவன் இறந்த பின்னால் அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் கதவு சத்தம் இரவு நேரத்தில். ஏன்? அவரை தவறாக பயன்படுத்துவதற்கு. ஒரு குழந்தையோடு அந்த பெண் நிற்கிறான், ஒரு பிள்ளையோட பாதுகாப்பு இல்லை, நானா இல்லை, தம்பி இல்லை, உம்மா இல்லை, வாப்பா இல்லை, எந்த விதமான செக்யூரிட்டி அந்த பெண்ணுக்கு இல்லை. ஒரு பௌத்த பெண்ணாக இருந்தாலும் அது வரலாறு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? எந்த விதமான இதுவும் இல்லை. டெய்லி இப்படி ஒரு நாள்ல திடீர்னு போலீசால போய் செக் பண்ணி ஒரு நாள் பார்த்தா அந்த பெண் கற்பழித்து கொல்லப்பட்டுகிறான், கத்தியால குத்தி கொண்டிருக்கிறான். கொண்டா புள்ள மட்டும் இருக்குது அந்த வீட்டுல. நினைச்சு பாருங்க, இது மறுமை நாள் ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரியான விஷயத்துக்கு எந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல எந்த நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும்? இந்த யார் குற்றவாளி? இதுல யார் குற்றவாளி? அந்த பெண்ணுக்கு பின்னர் என்ன ஒரு அந்த யௌமுல் கியாமா என்கின்ற மறுமை நாள், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், உலகத்தோர் அனைவரும் எழும்பி நிற்கின்ற அந்த மறுமை நாள் இருக்கிறதே, அந்த ஒரு நாள் என்கின்ற ஒரு பகுதி இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குமா? அப்படிப்பட்டவனை எதுவும் கண்ட்ரோல் படுத்துமா நினைக்கிறீங்களா நீங்க? அன்புள்ள சகோதரர்களை, போலீசால போய் கடைசியில் அந்த புள்ளைய ஜீப்ல ஏத்திக்கிட்டு போறாங்க. அந்த புள்ளைக்கு என்ன தெரியும், இப்படி கையை காட்டிக்கிட்டு போகுது. மறுபடியும் அந்த புள்ள அனாதைதான், மறுபடியும் அந்த பிள்ளை அனாதை. இப்படி ஒரு இது நடக்குது இந்த உலகத்தில். அல்லாஹ் ஒருவருக்கு சோதனையாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். நீங்கள் இது ஒன்றல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்களை பேப்பர்களை எடுத்தா நீங்க எடுக்கலாம், பத்திரிகைகளை எடுத்தால் எடுக்கலாம். மனைவியை நம்பி, கணவனை நம்பி வாழ்ந்த மனைவியை இரவோடு இரவாக வெட்டி கொண்ட கணவர்கள்,
ரெண்டு பேர் கணவன் மனைவி நம்பி தூங்குறாங்கடா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இவன் எனக்கு பாதுகாப்பா இருப்பான்றதானே. இரவு நேரத்தில் எழும்பி வெட்டி கொண்டான் என்று சொன்னால் இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த எந்த நீதிமன்றம் ஒழுங்கான இவனுக்கு மரண தண்டனை போடலாமே ஒழிய அவருடைய வாழ்க்கைக்கு என்ன விடுவிக்கும் நினைச்சு பாருங்க பாப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் உலகத்திலே நடக்கின்றன. பார்த்தா மனசு உருகும், வேதனையாயிருக்கும். இவர்களுக்கெல்லாம் யார்? அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு தெளிவாக தீர்வு சொல்லுகின்ற ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மட்டும்தான். மறுமை நாளை நம்பிக்கையை மறுஜன்ம பிறப்பை போதித்த எந்த மதங்களாக இருந்தாலும் எந்த கொள்கையா இருந்தாலும் இஸ்லாம் சொன்னது போன்று ஏழைகளுக்கும் அபலைகளுக்கும் நோயாளிகளுக்கும் இன்னும் உள்ள கையாலாகாத நிலையில் வாழுகின்றவர்களுக்கும் தீர்வு சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை தவிர இஸ்லாம் சொன்னது போன்று வேறு எதுவும் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், இதஷம்சு குவ்விரத் வ இதன் நுஜூமுன் கதரத் வ இதல் ஜிபாலு சுய்யிரத் என்று சொல்லுகின்ற வசனம், சூரியன் சுருட்டப்படுகின்ற பொழுது, மலை எரியப்படுகின்ற பொழுது, தூக்கு தூளாக மாற்றப்படுகின்ற பொழுது, இப்படி எல்லாம் அந்த சொல்லிட்டு வர நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? வ இதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படுகின்ற நாளில். அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி? வ இதல் மௌஊதத்து சுஇலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படுகின்ற நாளில் பிஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய், என்ன பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று விசாரிக்கப்படுகின்ற நாளில் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த இடத்தை அல்லாஹ் ஏன் சுட்டி காட்டி சொல்றான்? மறுமை நாள் என்பது மூளை உள்ள ரெண்டு பேருக்கு நடந்த பிரச்சனைகளை விசாரிப்பது மட்டுமல்ல. பகுத்தறிவாதிக்கு ஒரு பகுத்தறிவாதிக்கு நடந்த பிரச்சனை மட்டுமல்ல. ஒன்றும் விளங்காம ஒரு குழந்தை புதைக்கப்பட்டுட்டு போறதே, ஒன்றும் விளங்காம கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்படுகின்ற குழந்தைகள் இருக்கிறதே. அண்மையில வந்த ஒரு செய்தி இந்தியாவில் நடந்தது. சீதனம் கேட்டு ஒரு கணவன் புள்ளையை காட்டி அரட்டுறான், கொன்றுவேன் சொல்லி அரட்டுறான். பயந்து போன மனைவிய பதட்டி ஒரு நாள் புள்ளையை கொண்டு போட்டான். சீதனம் கேட்டு புள்ளையை கண்முன்னால கொண்டு போட்டான். நான் கேட்கிறேன், எந்த பிரச்சனைக்கும் நடுவில் சம்பந்தப்படாத அந்த குழந்தையுடைய வாழ்க்கைக்கு யார் தீர்வு? அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத், என்ன குழந்தை விசாரிக்கப்படும் என்றா. யார் விசாரிமா? அந்த குழந்தைக்கு சார்பா யார் பேசுறது? அன ஹஸ்முஹும், ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் என்ன தெரியுமா? நிறைய செய்திகள் அன ஹஸ்முஹும் என்று வரும். நான் அவர்களுக்கு எதிராக வாதிப்பேன், நான் அவர்களுக்கு எதிராக. அல்லாஹ் தான் அங்க என்னது விவாதிப்பவனாக இருப்பான். அந்த இடத்துல இந்த குழந்தை நீயே கொண்டாய், குழந்தை பேசாது, குழந்தை விசாரணை நடக்காது, குழந்தைக்கு சார்பாக இறைவன் விசாரிப்பான். விளங்கிட்டா? எப்படி இவர் என்னை கொண்டார், இவர் என்னை ஏசினார், இவர் என்னை பழித்தார் என்று சொல்லுவோமே, அது நாங்க பகுத்தறிவாக இருந்து வளர்ந்த பின்னால மரணிக்கின்றவர்கள். ஆனால் பேச முடியாத வயதிலேயே மௌத்தாகினதே அந்த குழந்தைகள், அதெல்லாம் எப்படி தெரியுமா? வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டான், இறைவனே பேச்சை எடுப்பான், இறைவனே பேச்சை எடுப்பான். அந்த மாதிரி இடங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஜாகிலிய காலம் அதைகளே அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் சொன்னால் இன்றைக்குள்ள அத்தனை அபலைகளுக்கும் இந்த வசனங்கள் விடிவு சொல்லுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, மூன்று பேர் அவர்களுக்கு எதிராக நான் மறுமை நாளில் வாதிப்பேன். நான் மூன்று பேருக்கு எதிராக வாதிப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் தெரியுமா அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜுலுன் அதாபி சும்ம கதர், ஏண்ட பேரை சொல்லி வாக்களிச்சுட்டு மோசடி செஞ்சானே அவன். ஏண்டா ஒன்றுக்குமே வழி இல்லாத நேரத்தில் இறைவன் பேரை பயன்படுத்தினா தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? சரி அல்லாஹ்ட பேரை சொல்றான், கொடுத்துருவோம், வந்தா வரட்டும், இல்லைடா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், பேசிக்கொள்வான். இதை பயன்படுத்தி நிறைய பேர் மோசடி செய்யலாம் தானே. அதனால அல்லாஹ் அந்த செக்ஷனை கையில் எடுக்கிறார். எப்படி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொல்வதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக. எப்படி? ரஜுலுன் அதாபி சும்ம கதர், ஏண்ட பேரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தவர். மனைட்டானே. இரண்டாவது என்ன தெரியுமா? வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு, சுதந்திரமாக போன ஒரு மனிதனை புடிச்சு கொண்டு போய் இன்னொரு நாட்டில் வித்து அதனுடைய பணத்தை சம்பாரிச்சு சாப்பிட்டானே அவன் அடிமை. அதாவது ஒரு சுதந்திரமான ஒத்தனை அடிமையாக்கினது. இன்றைக்கு எந்த மதமாவது எந்த கொள்கையாவது இந்த அதாவது ஹியூமன் டிராபிக் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுக்கு ஒரு வசனத்தை அவர்களுடைய மதங்களிலிருந்து காட்டட்டும், ஒரு வசனத்தை அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து காட்டட்டும். எது? எந்த கொள்கையாவது எந்த மதமாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய இதற்கு காட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா? ரஜுலுன் பாஅ ஹுர்ரன்,
சுந்தரமா தெரிஞ்சிட்டு இந்த ஒரு மனிதனை கொண்டு போய் விற்று ஃபஅக்கல தமனஹு அதனுடைய சல்லியை சாப்பிட்டானே அவனுக்கு எதிராக நான் விவாதம் செய்வேன், அவனுக்கு எதிராக நான் வாதியாக இருப்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மூன்றாவது யார் தெரியுமா? இன்றைக்கு நிறைய நடக்குது. வரஜுலுன் அதாவது இஸ்தஅமல ரஜுலன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யூஃபி அஜ்ரஹு. அதாவது ஒரு மனிதன்ட்ட என்ன செய்யறான்னு சொன்னா முழுமையா வேலை வாங்குறான். ஏழாதவன் என்னமா செய்வான்? பணக்காரர்கள்ட்ட வீட்டு வாசல்ல போய் நிற்பான், கரத்தை இழுக்க சொன்னால் இழுப்பான், என்ன வேலையை சொன்னா செய்வான், அதை தூக்கண்டா தூக்குவான். பாருங்க நீங்க பணக்காரர்கள் வீட்டுல வேலை செய்யறவங்கள எதை சொன்னா வாண்டா வருவான், போண்டா போண்டா எடுக்கண்டா எடுப்பான், அப்படி என்ன வேலை இருப்பேன். என்னத்துக்கு அவன் செய்யறான்? அவனுக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் ஏதாவது பணம் கிடைச்சா குடும்பத்தை பார்க்கலாம் என்றதுதான். இவ்வளவுக்கு வேலையை முழுசா வாங்கி முடிச்சிட்டு கூலியை யார் முழுமையாக கொடுக்கவில்லையோ, அவனுக்கு பேசினத்தை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு எதிராக நான் வாதியாக இருப்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற வாக்கு. மறுமை நாள் என்பது இந்த உலகத்தில் அபலைகளாக இருக்கக்கூடிய ஏமாற்றப்பட்ட அநியாயம் செய்யப்பட்ட அனைவருக்கும் மறுமை நாளில் தீர்ப்பு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கையை கெடுக்குமா? இந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் கெடுதியை உண்டாக்குமா? அல்லது ஏழைக்கு கை வைக்க போறவன் பயப்படுவானா? அனாதைக்கு கை வைக்க போறவன் பயப்படுவானா? ஒரு வழியற்ற திக்கற்றவனுக்கு கை வைக்க போறவன் பயப்படுவானா? நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த அளவுக்கு இஸ்லாம் தெளிவான விஷயங்களை சொல்லியிருக்கு. எந்த அளவுக்கு தெரியுமா? திக்கற்றவன் ஒரு ரோட் தெரியாம போறான் தானே, ரோட்ல போறான், ஒரு இடம் தெரியாம போறான் தானே, அட்ரஸ் தெரியாம போறான், இவனும் ஒரு திக்கற்றவன் தானே. இவனுக்கு நிறைய பேர் என்ன செய்ய, வேற வழியை காட்டி விட்டுருவான். ரோட்ல இருந்துட்டு எங்கேயா போறேன்னு கேட்டா வேற வழியை காட்டி விட்டுருவான். நடக்குதா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? வீதியில நீங்கள் இருந்து ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னா இய்யாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் துருகாத், ரோட்ல இருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ரோட்ல எங்களுக்கு இருக்காம இருக்கலாம்னாங்க. வணங்கிட்டா சந்திகள்ல எங்களுக்கு அப்படி அதை தவிர்க்க இயலாது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அப்படியா தவிர்க்கவே முடியாதுன்னா இதை செஞ்சுக்கிட்டு இருங்கன்னு சொன்னாங்க. என்ன? சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க, சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க, நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், பார்வையை தாழ்த்த வேண்டும், யாராவது வழிகேட்டு வந்தால் வழி சொல்ல வேண்டும், யாராவது வழிகேட்டு வந்தால் வழி சொல்ல வேண்டும். இந்த அஞ்சு செஞ்சுக்கிட்டு ரோட்ல இருக்கிறானா என்ன செய்ய இருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு வீதியில வரக்கூடிய ஒரு திக்கற்ற மனிதனுடைய உள்ளத்துல அவனுக்கு 1000 காரணம் இருக்கும். விளங்கிட்டா ஒரு மனைவிக்கு உதவி செய்யற போற ரீசன், ஒரு உறவுக்கு உதவி செய்ய போற ரீசன் இருக்கு. ஆயிரமான வேதனைகளை சுமந்து கொண்டு வந்திருப்பான். அவனுக்கு கூட வீதியில இருக்கிறவன் கடமையை சொன்ன ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நீங்க நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலை செய்யப்படுங்க, யுத்தம் என்ற பேரில் ஆக்கிரமிக்கப்படுகின்ற ஏழைகளுடைய சொத்துக்கள், அவர்களுடைய அந்த பூர்வீகங்கள், இதுகளை நீங்க நினைச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதையெல்லாம் தாண்டி இன்று நடக்கக்கூடிய அநியாயம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு எதிராக தீவிரவாதம் என்ற பேரில் கண்ட குடும்பத்தை எல்லாம் புடிச்சு உள்ளுக்க போடுறது. பழகிட்டானே, தீவிரவாதம் என்ற பேரில் கண்ட நினைச்ச இவனுக்கு இவன் எதிரி என்று விளங்கினா அந்த குற்றச்சாட்டை போட்டு உள்ளூர் குடும்பத்தை வச்சிருது. வச்சால் 12 வருடங்கள், 14 வருடங்கள், 20 வருடங்கள் சிலவன் மௌத்தாயே போயிடுறான். ஆனா அவன் நிரபராதி. அவன் வாழ்க்கை என்னது? ஜெயில் வாழ்க்கையாவே கடைசி வரைக்கும் போகும். இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி இல்லை இந்த உலகத்திலே. அவங்க எல்லாம் போனதுதான் என்று இருந்தால் எங்கட வாழ்க்கை நிம்மதியா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு எங்களுக்கு ஒரு கதி வந்தால் இப்படி நினைச்சு பாருங்க. எனது குழந்தை கடத்தப்பட்டால், இன்றைக்கு ஸ்கூல் போறதெல்லாம் பெரும்பாலும் குழந்தைகள் சொந்த ஊர்ல அல்ல, வெளியூருக்கு தான். அப்படித்தானே? பிள்ளைகளை கூட்டிட்டு போய் வெளியூருக்கு போறதா இன்றைக்கு கூட. சொந்த ஊர்ல படிக்கிற ஸ்கூல்லாம் சரலன்னு சொல்லி வெளியூருக்கு போறது, அந்த ஊர்ல இங்க வர்றது, இங்க உள்ள அங்க போறது, இப்படி ஒரு நிலைமை விளங்கிட்டா இந்த மாதிரி அளவுக்கு இந்த கல்வியுடைய அறிவு கட்ட மோகம் போய்கொண்டிருக்கிறது. நடக்குதா இல்லையா? இந்த மோகத்தால என்ன நடக்குது தெரியுமா? எத்தனையோ குழந்தை கடத்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. விளங்கிட்டா அண்மையில உங்களுக்கு தெரியும் அந்த கொழும்புல நடந்த செய்தி. எது? கிட்னிக்காக ஒரு வயதுல உள்ள பிள்ளைகள் கடத்தப்பட்டது. அது அல்லாமல் அதாவது பலவிதமான இந்த ஹியூமன் ரீதியாக ஓகன்களை விற்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இவைகளுக்காக கடத்தப்பட்ட குழந்தைகள், இப்படி என்று ஏராளமானவர்கள் பாலியலுக்காக கடத்தப்பட்ட குழந்தைகள். ஒரு சம்பவம் பிடிபட்டுச்சு. அந்த பெற்றோர்கள் தங்களோட குழந்தைய நினைச்சு எவ்வளவு ஏங்கிப்பாங்க நினைக்கிறீங்க? இவர்களுக்கெல்லாம் ஒரு நாளும் தீர்வில்லை, மறுமை என்ற ஒன்றே இல்லை என்று சொன்னால் யார் அவர்களுக்கு தீர்வு வழங்குவார்? எந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க முடியும்?
அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. அவன் எங்களை விசாரிப்பான், நாங்கள் யாரில் கை வைத்தாலும் அவன் பார்ப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதோடு இந்த சட்டங்கள் இணைந்தால் நிச்சயமாக அது ஒரு சிறந்த ஒரு உலகமாக இருக்கும். மறுமை நம்பிக்கையற்ற வெறும் நல்ல சட்டங்களால் மாத்திரம் இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அல்லது மறுமை நம்பிக்கை உள்ள அதே நேரத்தில் எந்த விதமான உலகத்தில் சட்டங்களுமே இல்லை என்கின்ற உலகத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இரண்டும் கலந்திருந்தால் தான் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம், ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அன்புள்ள சகோதரர்களை, கடைசியாக நினைத்து விடக்கூடாது, இந்த உலகத்துடைய நீதிமன்றங்களை பொறுத்தவரைக்கும் மனிதனுடைய அறிவுக்கு சம்பந்தம் இருக்கும், அறிவுடைய எல்லைக்கு அந்த உட்பட்டதாக இருக்கும். வார்த்தைகளையும் எவிடன்ஸ்களையும் வைத்து நடக்கக்கூடியதாக இருக்கும், உண்மைகளை வைத்து நடக்கக்கூடியதாக இருக்காது. அப்படித்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் இறைவனுடைய இடம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அங்கு ஒரே பார்வையாளனும் ஒரே விசாரணையாளனும் கண்காணிக்க கூடியவனும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். வேறு யாரும் சப்போர்ட்டுக்கோ சைடுக்கோ ஒரு குறிப்பு சொல்லுவதற்கோ யாரும் இல்லை. யார் வரைக்கும்? மலக்குமார்களாக இருந்தாலும், வணங்கிட்டா, மலக்குமார்களாக இருந்தாலும் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த நீதிமன்றத்தை பற்றி அழகாக விளங்கப்படுத்துகிறார். வல் மலக்கு வலா அர்ஜாஇஹா வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. மலக்குமார்கள் எல்லாம் அந்த எல்லைகளில் இருந்து கொண்டிருப்பார்கள். வல் மலக்கு வலா அர்ஜாஇஹா, உமது இறைவனுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். வணங்கிட்டா, அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றா, எந்த விலா தரா ஃபீஹா இவஜம் வலா அம்தா, மேடையும் காண மாட்டீங்க, வளைவுகளையும் காண மாட்டீர்கள், ஒரு பெரிய தரைப்பகுதியை தான் நீங்கள் காணுவீர்கள். அந்த மாதிரி இடம் தான். மக்கள் எல்லாம் அலைஞ்சி ஓடிக்கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உமது இறைவனும் மலக்குமார்களும் அணிவகுக்க, உமது இறைவன் மலக்குமார்கள் அணிவகுக்க வருவான். வணங்கிட்டானே, உமது இறைவன் மலக்குமார்கள் அணிவகுக்க வருவான். அந்த நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், உலகத்தோரின் அதிபதிக்காக உலக மக்கள் எழுந்து நிற்கின்ற நாளில் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தோரின் அதிபதிக்காக உலக மக்கள் எழுந்து நிற்கின்ற நாளில் அப்படின்னு என்ன? மன்னர், ஏழை, பணக்காரன், நபி, அவரை ஈமான் கொண்டோர் என்கின்ற வித்தியாசம் எதுவும் இல்லாமல் அனைவரும் எழும்பி நிற்கின்ற நாள், அனைவரும் எழும்பி நிற்கின்ற நாள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எனது விசாரணையில் யாரும் அநியாயத்தையோ நீதி குறைவையோ பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய விசாரணையில் அப்படி ஒரு பயம் இருக்காது. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரய்யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணுவளவேனும் நன்மை செய்திருந்தாலும் அந்த ஆத்மா அதை கண்டுகொள்ளும், அணுவளவேனும் தீமை செய்திருந்தாலும் அவர் அதை கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும். அன்புள்ள சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றமாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு அநியாயம் செய்யணும் என்கின்ற ஒரு சிந்தனை ஓடாது, யாருக்கும் அநியாயம் செய்யணும் என்கின்ற ஒரு சிந்தனை ஓடாது, பொய்யான வார்த்தைகள் பேசும் என்ற சிந்தனை ஓடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அதாவது அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இன்றைய தினம் அவர்களுடைய வாய்களில் முத்திரையிடுவோம். விளங்கிட்டான பேச்சு தானே பிரச்சனைய, வாய்களில் முத்திரையிடுவோம். கைகள் எங்களோடு பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். விளங்கிட்டானே, என்ன நடந்தது என்பதற்கு பப்ளிக்கா எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் விசாரணையும் இருக்கும், சாட்சியும் இருக்கும். அதே நேரத்தில் அநியாய மனுஷன் கெஞ்சினா கொஞ்சம் இறங்குவான், விளங்கிட்டா கதறல் இருந்தா கொஞ்சம் இறங்குவான். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் இரக்கமானவனும் தான், கடுமையானவனும் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதத்திலும் இரக்கமானவனும் தான், கடுமையானவனும் தான். அதனால் அல்லாஹ் தஆலா ஒரு சிலரை பார்த்து சொல்லுவான், நரகத்துல இருந்து கெஞ்சுவாங்க, நரகத்துல கொதிக்கிற டைம்ல கெஞ்சுவாங்க, யா அல்லாஹ் கொஞ்சம் திருப்பி பாரு, சந்தர்ப்பம் உண்டு தான் நாங்க மூமின்களாகி விடுவோம். கொதிக்கிற நேரத்துல மனசு இறங்குமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், கால க்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன், கேவலம் அடைந்து விடுங்கள், என்னோடு பேச வேண்டாம். கேவலம் பேசுறேன்னா அன்றைக்குள்ள ஒரே ஆறுதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். என்னோடு பேச வேண்டாம், கேவலம் அடைந்து விடுங்கள். இன்னஹு கான, அதாவது என்னட ஃபரீக்கும் மின் இபாதி, அடியார்களில் ஒரு சிலர் இருந்தார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் நீங்கள் அவர்களை நக்கலாக எடுத்துக்கொண்டீர்கள், கிண்டலாக எடுத்துக்கொண்டீர்கள், அவர்கள் பொறுத்ததன் காரணமாக அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அன்புள்ள சகோதரர்களே, இது நான் ஏற்கனவே சொன்னது போன்று மறுமையுடைய நிகழ்வுகளை நான் சொல்வதற்கு எடுத்தது அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மறுமை நாளுடைய அந்த விசாரணை இருக்கிறதே, நபிமார்கள் அச்சப்படக்கூடிய ஒரு நாள், நபிமார்களே அச்சப்படக்கூடிய நாள். இதனால்தான் ஹாரூன் ரஷீத் அவர்கள்
அவர் ஒரு மார்க்கப்பற்றோடு வாழ்ந்த மன்னர்களில் ஒருவர். மரண படுக்கையில் வைத்து ஒரு வசனம் சொன்னார்கள். மௌத்தாகிற கட்டம் என்ன வசனம் சொன்னார் தெரியுமா? அல்லாஹும்மக்ஃபிர், அதாவது யாமன் லம் யஸல் முல்குஹு இக்ஃபிர் லிமல் ஸால முல்குஹு. ஆட்சி நீங்காமல் இருக்கக்கூடிய இறைவனே, ஆட்சி நீங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியானுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஏன் சொல்லுங்க பாப்போம். அவர் மன்னர், அவன் மௌத்தாகிறார், வணங்கிட்டா. ஆட்சி நீங்காமல் இருக்கக்கூடிய இறைவனே, ஆட்சி நீங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இவருடைய இந்த அடியானுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக அப்படின்னு சொன்னார். காரணம் சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு தரப்பட்ட ஆட்சி, அதிகாரம், பணம், வேட்கை அது எல்லாமே ஒரு அளவில் தான், ஒரு தற்காலிகமானதான். ஆனா மறுமை என்பது விசாரணையில் இறைவன் அனைவரையும் சமனாகத்தான் விசாரிப்பான். மன்னரை தனியா கூப்பிட்டு, நபியை தனியா கூப்பிட்டு அப்படி இல்லை. நல்லது செய்தவர்களுக்கு மாத்திரம் அங்கே முன்னுரிமை இருக்கும். அவர் ஏழையாக இருந்தாலும் சரி. கெடுதி செய்தால் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவருக்கு என்னது கடைசி இடம்தான். இதான் இறைவனுடைய நீதிமன்றம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒன்றை நினைத்து மறுமை நாளுடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் ஒரு காலமும் தீங்கை ஏற்படுத்தாது, நலவை ஏற்படுத்தும் என்பதனால் குழந்தைகளை நீங்கள் அடிக்கு பயப்படுத்துவதற்கு பழக்குவதை விட, எச்சரிக்கைக்கு பழக்குவதை விட, மறுமை என்கின்ற ஒன்றை மாத்திரம் அந்த தர்பியாவை மட்டும் நீங்க கொடுத்து 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 பழக்குவாங்க. உங்களுக்கு முரம்பட்டு தப்பணும்னு நினைக்காது. இறைவன் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அந்த குழந்தை என்ன செய்யும்? வளரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிம்மதியான நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.